வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து எப்பயுமே பார்க்குற மாதிரி ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பட் இது எப்படின்னா ஒரு பேசிக்காக, அதாவது நம்ம ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒரு டீச்சிங், அதாவது லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக வந்து டீச் பண்ணுற மாதிரியான ஒரு சேனலாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி என்கிட்ட கேட்குறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதும் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதும் ஒன்று தான். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வேறு கிடையாது. எத்தனை பேர் வந்து எனக்கு டவுட்ஸுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னாலும் டவுட்ஸை கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுவேன். நிறைய லேடிஸ் வந்துட்டு ஏர்ன் பண்ணணும், பட் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், எப்படி போய் கற்றுக்கிறது, குழந்தைய கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, வெளியே வர முடியல. ஸோ அதனால தான் நான் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதில் டவுட்ஸ் கேட்குறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. எத்தனை பேர் வந்து என்கிட்ட டவுட் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். சேம் டைம் வந்து அமௌண்ட் பே பண்ணுறேன்னா எப்படி வந்துட்டு நம்ம கொஞ்சம் உரிமையாக கேட்குறது அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டவுட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டவே வேணாம். எப்போ உங்களுக்கு நீங்கள் டவுட் கேட்டாலும் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். சேம் டைம் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்யூனிட்டி டேப் போட்டிருந்தேன். அதில் வந்து எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் யூடியூப்லேயே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம எப்பயும் போடுற வீடியோவோடு சேர்த்து இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி. சேம் வந்து நம்ம போடுற டுட்டோரியல் வீடியோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுக்கலாம். நம்ம என்ன ஸ்டிச்சஸ் சொல்லித்தரோமோ அதுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவ் கொடுத்து அதுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ண சொல்லலாம். அது எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகிறத பற்றி டவுட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அது கேட்டு கிளியர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். அது எந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் வந்து அதுக்கு தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஓகே, உங்களுடைய சஜஷன் தான் வந்து என்னுடைய விருப்பமும். ஸோ அதனால் அந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். சேம் வந்து இதோட சேர்த்து டிசைனிங் வீடியோஸும் வரும். எந்த ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நிறைய பேர் வந்து எல்லாமே, அதாவது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வாங்குகிற வந்து நார்மல் துளிப் நீடில் இருந்து லாஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற, அதாவது நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரெஞ்ச் நாட்டாக இருக்கட்டும் இல்லை ஜர்தோசி ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே உடனே வாங்கிடணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம நார்மலாக த்ரெட்டு, ஓகேங்களா, நார்மல் த்ரெட்டு, இந்த நம்ம மிஷினில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் இதுவும். ஒரு சின்ன கட்ரு, அதுக்கப்புறமா மார்க் பண்ணுற கோடு போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பென்சில். இதை வந்து நம்ம ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற பென்சில் தான் இது. இருந்தாலும் ஓகே, இல்லை நம்ம நார்மலாக இந்த மார்க்கிங் சால்க் இருக்கும் இல்லையா, நம்ம டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அது இருந்தாலும் ஓகே. ட்ரா பண்ணுறதுக்கு பட் இந்த மாதிரி பென்சில் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. இந்த ஸ்டாண்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். பிகாஸ் நீங்கள் வந்து நம்ம கையிலேயே போடலாம். நம்ம ஸ்டாண்டு, நானும் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டாண்டு யூஸ் பண்ணாமல் கையில் தான் போட்டுட்ருந்தேன். சும்மா சாதாரணமாக நம்ம ஃப்ரேம் வச்சு மடியிலே வச்சு போட்டுருவேன். பட் அது என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு பேக் பெயின் இன்க்ரீஸ் ஆகும். சேம் டைம் வந்து நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்பேன். ஒரு ப்ளவுஸ் போடணுன்னா அதை போட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, பேக் பெயின் ரொம்ப ஆகும், ஷோல்டர் பெயின் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சேஃப். சேம் டைம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து கார்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் போட்டு பழகினா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் வாங்கிடுங்க. இல்லைனாலும் நம்ம இப்போதைக்கு செயின் ஸ்டிச் பழகிட்டு இருக்கும்போது நம்ம அதை ஆர்டர் பண்ணி கூட நம்ம வாங்கிக்கலாம். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரேம் 18 இன்ச் ஃப்ரேம். 18 இன்ச் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வாங்கிடுங்க. அதுக்கப்புறமா 16 இன்ச் ஃப்ரேம், 14 இன்ச் ஃப்ரேம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். நம்ம வந்து இது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நான் கமெண்டில் போட்டுடுறேன், அதனுடைய லிங்க்கை போட்டுடுறேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். அதில் இன்னும் நல்லா டீட்டெயிலாக நான் கொடுத்துருப்பேன், இது எப்படி நம்ம சுற்றுறது. சேம் டைம் வந்து இந்த மாதிரி
இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு க்ரீன் கலரில் கைப்பிடி மாதிரி இருக்கும் அது திருகிறதுக்கு. பட் நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ மாதிரி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அது எப்படி அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்டான வீடியோவும், அதாவது எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண வேண்டாமே அப்படின்றதுனால நான் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன வேணும், அதாவது இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு செயின் ஸ்டிச் மட்டும் போட கற்றுக்கிறதுக்கு அந்த நார்மல் ஸ்விங் த்ரெட் போதும் உங்களுக்கு, அதுவே போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படுற ஒரே விஷயம் வந்து நீடில். நீடில் மட்டும் நீங்கள் எப்பயுமே எல்லா நம்பர்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க, எல்லா கலெக்ஷன்ஸும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து நம்பர் 23, நெக்ஸ்ட்டு நம்பர் 14, அதே மாதிரி நம்பரே இல்லாத இந்த மாதிரி த்ரெட்டு வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரீசெண்டாக வந்து இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் செயின் ஸ்டிச்சுக்கு. துலிப் நீடிலை விட எனக்கு இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ இது சேம் வந்து இது அயன் நீடில் தான். அயன் நீடிலே நம்மளுக்கு வந்து த்ரெட்டு சுற்றிருக்காங்க, வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. சேம் இதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு நம்ம பீடு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சேம் அந்த நீடில். இதெல்லாம் நீங்கள் இப்போ வாங்கலைனாலும் நம்மளுக்கு துலிப் நீடில் மட்டும் கூட வாங்கி வச்சுக்கோங்க. நம்பர் 14 வாங்கி வச்சுக்கோங்க, நம்பர் 23யும் வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டையும் யூஸ் பண்ணி பாருங்கள், எது வந்து உங்களுக்கு போடுறதுக்கு அதாவது ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு வந்து நம்பர் 14 நல்லாயிருக்கும். 23 வந்து சில்க் த்ரெட்லேயே டபுள் சில்க் த்ரெட் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்பர் 23 வந்து மேக்ஸிமம் வந்து அந்த மிஷின் த்ரெட்டில் வச்சு நம்ம பீட்ஸு ஜர்தோசி எல்லாம் பழகும் இல்லையா, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ துலிப் நீடில் வந்து பழகிறப்போ யூஸ் பண்ணுங்கள். நம்பர் 14ம் 23யும் வாங்கி வச்சுக்கோங்க கம்பல்சரி. சேம் இந்த நீடிலும் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து எப்படின்னா நம்ம ஜரி த்ரெட் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், அது நம்ம போடும்போது திரும்பாது. லைட்டாக நம்ம திருப்பும்போது இப்படி திருப்புவோம், நம்ம டேர்ன் பண்ணும்போது அந்த டேர்னுக்கு வந்து ஜரி த்ரெட்டில் வந்து கரெக்டாக துலிப் நீடில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது கரெக்டாக திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதனுடைய ஹுக்கு வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி எல்லா நீடிலும் வாங்கி வச்சுக்கோங்க, கிடைக்கிற வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் ஆர்டர் போட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைச்சிரும், ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இது கண்டிப்பாக நீடில் மட்டும் நான் வந்து சொல்லவே மாட்டேன். மற்ற மெட்டீரியல்லாம் கூட நீங்கள் வந்து ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் நீடில் மட்டும் நீங்கள் எல்லா நீடிலும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போதே எல்லா நீடிலும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். நீடில் மட்டும் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பீடு வந்து ராயல் நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. சேம் வந்து இது வந்து இந்த பஞ்சில் கிடைக்கும் இல்லையா பீட்ஸு, அதனுடைய கலர் இது, அதோட ஷேடு இது. கோல்டன் கலர் இல்லை, கொஞ்சம் டல் கோல்டு மாதிரிக்கு அந்த மாதிரி பீட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி திலகம் ஷேப்பில், நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பேக்கெட்டில் இருக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் நிறையா இருக்காது, குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ வந்து 50 கிராம் வாங்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து கோல்டன் கலர் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற இந்த க்ரீனு, மெரூனு, வைலட் இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட் வந்து கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்விங் த்ரெட்லேயே வந்துட்டு கோல்டன் கலர் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம வந்து பீட் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோன் செயின்ஸ் வந்து அட்டாச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம செயின் ஸ்டிச் மட்டும் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இது போதும். ஸோ இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட்டும் நீடில்ஸும் ஃப்ரேமு ஸ்டாண்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 மீட்டரில் கிளாத்து, இந்த மாதிரி சில்க் காட்டன் கிளாத் வாங்கி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது நான் வந்து ஹோல்சேலில் சுடிக்காக வாங்கினது. ஸோ இந்த மாதிரி கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நார்மல் சில்க் காட்டனாக இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு நான் ஏன் வந்து இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சமான குவான்டிட்டியில் நீடில் அண்ட் ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி ஸ்டோன்ஸே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா, பீட்ஸும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான். ஒரு 1 வீக்குக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்விங் த்ரெட்டே போதும். அதுலேயே வந்து நிறைய மோட்டிவ் வந்து பக்கத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க,
அவுட்லைன் போட முடியுது. அது வந்து நெருக்கமாக வந்து தொடர்ந்து செயின் ஸ்டிச்சால் ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மோட்டிஃபை அப்படின்றாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பழகும்போதே ஸ்விங் த்ரெட்லேயே எல்லாத்தையுமே, அதாவது எல்லா மோட்டிஃபை வரைஞ்சி அதில் அவுட்லைன் கொடுத்து, கொஞ்சம் கஷ்டமான பீகாக்காக இருந்தாலும் சரி, ஒரு அன்னப்பறவை, மேங்கோ மோட்டிஃபை, இது எல்லாத்தையுமே நார்மல் அந்த ஸ்விங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதில் டபுள் த்ரெட் எடுத்து இல்லை சிங்கிள் த்ரெட்டில் நல்லா வந்ததுக்கப்புறமா டபுள் த்ரெட்டில் அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் ரொம்ப ஈஸியாக வந்துடும். எடுத்ததையுமே ஜரியில் பழகிடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சர்ஸ்க்கும் உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது போதும். ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச்செல்லாம் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி வீடியோவை கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்பயும் போல் நம்ம பிகினர்ஸ்க்கு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமோ, ஆன்லைனில் கிளாஸாக இருந்தால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அது மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸிங்காக இருந்தாலும் சரி, கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃப்ரேமுக்கு வந்து இந்த மாதிரி நாடா எப்படி சுற்றுறதுங்கிறது ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். அதுவே உங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டோட, ஒரு அசைன்மெண்ட்டோட பழகணும் அப்படின்னு பிகினர்ஸாக இருக்கீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக முறைப்படி கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கவங்களுக்காக கண்டிப்பாக இது நீங்கள் வந்து முறைப்படி தான் கற்றுட்ருக்கீங்க, நம்ம வீடியோ பார்த்து கற்றுட்ருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அது சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டிங்கனாலும் நீங்கள் தான் கற்றுக்கிட்டீங்க, ஸோ வந்து நீங்கள் அதை குறைச்சி எடை போடவே வேணாம் உங்கள் டேலண்ட்டை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் இது கற்றுக்கிட்டு கொஞ்சம் உங்களோட ப்ளவுஸை போட்டு ஃபஸ்ட், அப்புறம் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோட ப்ளவுஸை போட்டு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அப்புறம் நீங்கள் பிஸ்னஸாகவே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் நீங்கள் வந்து ஒரு நான் கொடுக்குற அசைன்மெண்ட்டை கரெக்டாக போட்டுட்டு வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நிறைய மெட்டீரியல்ஸை காட்டி இதெல்லாம் வாங்கி தான் வந்து நீங்கள் வந்து போட்டு பழகணும் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. இந்த ஸ்விங் த்ரெட் மட்டும் போதும், சில்க் த்ரெட்டு கூட உங்களுக்கு வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸை, அதாவது செயின் ஸ்டிச்சை மட்டும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமாவே நீங்கள் வந்து மற்ற சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கினீங்கனாவே போதும். அதுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு ஸ்டிச், இப்போ நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு அடுத்து என்ன ஸ்டிச்சோ அதுக்கு என்ன தேவைப்படுமோ அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவேன். அப்போ அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும். 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன் என்ன வேணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நீங்கள் அதை வாங்கினா போதும். முடிஞ்ச வரைக்கும் நீடில்ஸ் மட்டும் நிறைய கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு, ஃப்ரேமு, நெக்ஸ்ட் வந்து நாடா. இந்த நாடா மறந்துட வேண்டாம், இந்த நாடா கண்டிப்பாக வேணும். அதுக்கும் இந்த மாதிரி இது சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. இதை வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸிங்கில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு ரிங்குக்கு வந்துட்டு நம்ம நாடா சுற்றிடுவோம். ஒரு ரிங்கு வந்து எனக்கு இதுக்கும் நாடா சுற்றலாமா அப்படின்னு யோசித்தேன். பட் 18 இன்ச் ஃப்ரேமில் வந்துட்டு ஒரு 1 இன்ச்சை இதே பிடிச்சிரும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், அது கொஞ்சம் இந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜஸ்லாம் வந்து கிளாத்தை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு வந்து டேப் போட்டிருக்கேன். அது வந்து கடைசியில் டபுள் கலர் ஐட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது. எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல, கிளாத்தை பிடிச்சி அது இழுக்காமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு டேப் போட்டிருக்கேன். சேம் இதே மாதிரி இன்னொரு ஃப்ரேமும் வச்சுருக்கேன், சேம் அதுக்கும் இதே மாதிரி பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு டேப் போடல, அதுக்கு போட்டிருந்தா அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். சேம் இது மாதிரி டேப் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கிளாத்தை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்காது, ஏன்னா இது டேப்பு. ஸோ அதனால் கிளாத்தை எதுவும் டேமேஜ் பண்ணாது. கீழே இது வந்து நம்மளுக்கு நூல், அதனால் இதுவும் நம்மளை டேமேஜ் பண்ணாது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதை சொல்ல மறந்துட்டேன், ஸோ அதனால் சொன்னேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேமு, ஸ்டாண்டு, நீடில், ஸ்விங் த்ரெட்டு, நெக்ஸ்ட் வந்து இந்த கட்ரு, மார்க்கர், அப்புறம் பீடும் ஸ்டோனுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லியிருக்கிறது தான். ஸோ இதை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னாவே போதும். இப்போ நம்மளுக்கு வந்து விஷுவலில் இந்த பீட்ஸ், இந்த ஸ்டோன்ஸ் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான். ஸோ இது மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னாவே கூட போதும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸிங் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க. நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, சேம் டைம் வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, அதை உங்களால் பண்ண முடியுமா, அப்படி என்ன இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட ஓட்ஸ் எல்லாம் வச்சு நான் வந்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் மறுபடியும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.